இப்போ வந்து 17-18ஆம் தேதி வந்து உலகம் முழுவதுமே வந்து ரம்ஜான் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படம் வந்து குறிப்பிட்டு மிடில் ஈஸ்ட்டில் பெரிய அளவில் விஜய்க்கு ஓப்பனிங், குறிப்பாக மலேசியாவில் பெரிய ஓப்பனிங். மலேசியாவில் 10 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை வாங்கியிருக்கிறார். மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த மாலிக் வாங்கியிருக்கிறார். மலேசியா, மிடில் ஈஸ்ட் மலேசியாவாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், அதோட ஒரு தேட்டர் வந்து சவுதியாக இருக்கட்டும், தமிழர்கள் தென்னிந்தியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர். ஆமாம், அந்த மிடில் ஈஸ்ட் எல்லாமே, மிடில் ஈஸ்ட் இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே இந்த ரம்ஜான் டைம் வந்ததுன்னா ஆஃபீஸே ஆஃப் டே தான். பெரும்பாலும் ஸ்கூல் காலேஜஸ்லாம் ஆஃப் டே தான் வச்சுருப்பாங்க. சில நேரங்களில் ஒரு 15-20 நாளைக்கு மேலே லீவ் விட்டுருவாங்க. அப்போ எந்த விதமான கொண்டாட்டங்களுமே அங்கே இருக்காது. அந்த லீவில் வந்து நம்மள மாதிரி வெளியே போகிறது வர்றது, படத்துக்கு போகிறது அப்படி ஸ்பெண்ட் எந்த இதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒன்லி அந்த ஹோலி மந்த் அப்படிப்பாங்க, புனிதமான மாதம். அந்த மாதத்தில் நிறையா அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலான விஷயம் இருப்பாங்க. அதனால் கேளிக்கை கூட்டங்கள் போகிறது, சினிமாவுக்கு போகிறது, ஆட்டம் பாட்டம், அந்த மாதிரி எந்த விஷயமே இருக்காது. எல்லாருமே வந்து காலையிலேருந்து சூரியன் உதயத்துலேருந்து சூரியன் மறைவு வரைக்கும் இந்த ஃபாஸ்டிங் இருக்கிற நேரத்தில் அவங்க மினிமம் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் இதிலே இருப்பாங்க. அதனால் இஸ்லாமிக் நாடுகள் எல்லாமே வந்து ஆஃப் டே தான் இருக்கும். ஒரு சில நேரத்துக்கு நேரில் ஈவினிங்கில் தான் ஆஃபீஸை ஓப்பன் ஆகும். சில மதியானத்துக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸ்கூல் காலேஜெலாம் வந்துடும். அப்போ ஏறக்குறைய அவங்க வந்து அந்த மூடில் போயிடுவாங்க. இப்போ படம் வாங்கின மலேசியாவிலேயோ, துபாயிலேயோ, சிங்கப்பூர்லேயோ, குவைத்திலேயோ, கத்தார்லேயோ இந்த படம் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் போட்ட காசில் பாதியாவது வரணுமே. பெரிய அளவில் ஃபேன் பேஸ் மலேசியாவில் விஜய்க்கு இருக்குது. இப்போ அந்த நேரத்தில் 18ஆம் தேதி 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க இல்லையா? அங்கே இருக்கிற படம் வாங்கினவங்க சொல்லுவாங்கல்ல, படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அது ஒரு சித்த. இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே இங்கே வந்து நமக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், இந்தியா முழுவதுமே சிபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனே வந்துருச்சு. பொதுத் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இத்தனை சிக்கலுக்கு மத்தியில் இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க?